என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகளிர் உரிமை தொகை 1000 பதில் 2000 ரூபாய் கொடுக்க போறதா தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு இன்னும் மகளிர் ஒரு உதவித்தொகை கொடுக்கல. இப்போ 2000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. அது யாருக்கு கொடுக்க போறாங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேருக்கு இப்போ சாங்ஷன் ஆகிருக்குது. அந்த யார் அவங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. இனி மகளிர் உரிமை தொகை 1000க்கு பதில் 2000 ரூபாய் கொடுக்க போகிறதா தமிழ்நாடு செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 1500 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. அதனை துரைமுருகனும் ஆமோதிச்சிருக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு, இப்போ இந்த தகுதி உள்ளவங்களோட கண்டினியூ 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்க போகிறதுனால அமைச்சர் பெருமக்களில் எல்லாரும் கலந்து பேசி 2000 ரூபாய்க்கான தேதியை அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, 2023, 24க்கு அப்ளை பண்ணி இது வரைக்கும் வந்தவங்கள கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு இந்த மாதம் இன்னும் சொல்ல போனாக்கா பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து, இந்த மாதம்னு சொல்கிறத விட ஜனவரி எண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் செய்தி கேள்விப்பட்டேன் நான். 24/1/2025 இந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கிறதுனால பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த 4 லட்சம் பேருக்கும் கிட்டத்தட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த 4 லட்சம் பேருக்கு புதிய விண்ணப்பம் கொடுத்து தனி குடித்தனமாக போய் வீட்டை விட்டு தனியாக போய் இருக்கிறவங்க கூடிய அந்த லிஸ்ட்டில் 2023, 24, 25 இது வரைக்கும் புதிய ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு விண்ணப்பங்களை கொடுத்து இல்லை ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை, அதாவது கலைஞர் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் 2026 சட்டசபை தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக ஃபஸ்ட்டு நமக்கு அறிவிச்சிருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்களுடைய எதிரொலி என்னன்னு சொன்னாக்கா, தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன். இந்த 1000 ரூபாய்ங்கிறத எல்லாருக்குமே கொடுங்க. ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் கொடுக்குறீங்கல்ல, எல்லாருக்குமே கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுங்க. தகுதி இருக்கிறவங்க, தகுதி இல்லாதவங்க, ரேஷன் கடையிலும் தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் நிப்பாட்டுங்க. பொங்கல் பரிசு தொகை அதையும் நிப்பாட்டுங்க. தகுதி இருக்கிறவங்க, கார் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் பரிசு கிடையாது. தகுதி இருக்கிறவங்களுக்கு கார் இருக்குது, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே டெபாசிட் இருக்குது, சொந்த வீடு இருக்கா, ரேஷன் போர்டில் கிடையாது, இப்படிலாம் ஸ்கீம் கொண்டு வர பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட சீமான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசுக்கு யாருக்கும் நான் அடிப்பணிஞ்சு போக மாட்டேன், எந்த கவர்மெண்ட்டுக்கு நான் மண்டிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி குறிப்பில் நான் பார்த்தேன். அதே அடிப்படையில் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சால்வ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ்நாடு மக்களுக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ காலம் தாமதாம உடனடியாக இதை நம்ம வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். 40 லட்சம் பேருக்கும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி புதிய வாக்காளர் அட்டை, அதாவது ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உதவித்தொகை கிடைக்கக்கூடிய நம்பிக்கையோட நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த 40 லட்சம் பேர் மட்டும் இல்லை, 4 கோடி பேரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.